அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களின் கடவுள் என்று முருகப்பெருமானுக்கு பெயர் உண்டு. தமிழ் மக்களின் சரித்திரத்தில் முருகன் வழிபாடு எப்பொழுதுமே இருந்து வந்திருப்பதை நாம் அறிவோம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கு போல அறுபடை வீடுகளில் 5 மலையின் மேல் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் கோவில் கொண்டிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. திருச்செந்தூர் முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றியும், திருச்செந்தூரில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம், அது மட்டும் இல்லாமல் நாளை கிணற்றில் நீராடும் போது ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருச்செந்தூர் கருவறை ரகசியத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிகவும் பழமையான இந்த கோவில் இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் செந்தில் ஆண்டவர் என அழைக்கப்படுறாரு. இங்கு சூரபத்மன் போரில் ஜெயித்ததால் முருகன் ஜெயந்திநாதர் என்றும் காலப்போக்கில் செந்தில் ஆண்டவர் எனும் மாறியிருக்கு. இதே போல் இந்த ஊருக்கு திரு ஜெயந்தி ஊர் என்பதில் இருந்து திருச்செந்தூர் என மாறியிருக்கு. முருகனின் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாக கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரே படை வீடாக இருப்பது தான் திருச்செந்தூர். கந்த புராணத்தின்படி காசியப்பர் முனிவர்கள் மனிதர் மற்றும் அனைத்தையும் காக்க, அசுரர்களை அழிக்க ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் 6 நாட்கள் யாகம் வளர்த்து கும்பத்தில் முருகப்பெருமான எழுந்தருள செய்து இங்கு மற்றவர்களுக்கு முருகனின் சஷ்டி நோன்பு இருந்ததாகும். இதனால் மனம் குளிர்ந்த முருகன் அவர்களுக்கு அருள் புரிஞ்சிருக்காரு. இதை நினைவு கூறும் விதமாக தான் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு கந்த சஷ்டி விழா கொண்டாடப்படுது. தேவர்களுக்கு உதவ சிவபெருமான் தனது நெற்றி கண்ணில் இருந்து தோற்றுவித்த 6 சக்திகள் 6 குழந்தைகளாக கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு வந்தது. முருகனாக உருவெடுக்கப்பட்டது. இந்த முகத்தை நாம் தனது உருவில் கொண்டிருப்பதால் முருகனுக்கு ஆறுமுகம் என்ற பெயரும் உண்டு. சூரபத்மனுடன் போர் புரிய இந்த கடற்கரைக்கு முருகப்பெருமான் வந்தபோது நவகிரகங்களின் சுபகிரகமானவரும் தேவர்களுக்கு குருவாக இருப்பவருமான குரு பகவான் இங்கு தவம் இருந்து கொண்டிருந்திருக்கார். சிவனின் மைந்தனான முருகனை பணிந்து இங்கு குரு பகவான் அசுரர்களுடைய வரலாற்றை பற்றி கூற, சூரபத்மனை போரில் வெல்வதற்கு முருகப்பெருமானுடன் அவரது படை வீரர்களுமே ஆலோசனை செய்து சிறந்த அறிவுரைகளை வழங்கியிருக்காங்க. இதனால் மிகவும் மகிழ்ந்த முருகப்பெருமான் இங்கு கோவில் கொள்ளும் மரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதனால் மகிழ்ந்த முருகப்பெருமான் விஸ்வகர்மாவை அழைத்து கோவில் எழுப்பியிருக்காங்க. எனவே இங்கு கோவில் கொண்டு இருக்கக்கூடிய ஜெயந்திநாதரை இங்கு வணங்குவதால் குரு பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கும். இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் 120 அடி உயரம் 60 அடி அகலம் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த மண்டபத்தை 124 தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது. இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இலை விபூதி பிரசாதத்தை சாப்பிடுவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்கார். முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருள் பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பு. தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரும், கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என வெவ்வேறு சன்னதியில் காட்சி தருவதாக சொல்லப்படுது. சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபெருமான் பூஜை செய்ததாகும். இதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும். சிவயோகி போல தலையில் ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடதுபுறம் பின்புற சிவற்றில் ஒரு லிங்கம் இருக்கு. இந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாராதனை நடக்கிறதாகும். அதே போல சண்முகர் சன்னதியில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கு. சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாராதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடையை சாத்துறாங்க. மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வருவதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு 100 கிலோ எடை கொண்ட மணி கோவில் கோபுரத்தின் அறையில் 9வது அறையில் வைக்கப்பட்டிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் நாளை கிணற்றில் நீராடி முருகப்பெருமான தரிசனம் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என்ற 4 உற்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற திருப்பெயரும், கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதையும் வடிவமைக்கப்பட்டு இருக்கு. இங்கு செல்ல தனியாக நாம் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகும்.
கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை நாம் தரிசிக்கலாம். அது தவிர இங்கு முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்குது. திருச்செந்தூரில் முருகன் சன்னதியில் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குது. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தராரு. பொதுவாக கோவிலின் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம். அதன்படி கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும். இதனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் பீடத்தை விட கோபுர வாசல் உயரமாக இருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு உயரமாக இருப்பதால் திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கும். சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இங்கு நடை திறக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த ராஜகோபுரம் திறக்கப்படும். சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, தினைமாவு, பொரி, வடை, அப்பம், பிட்டுமாவு, பால்கோவா, பருப்பு கஞ்சி, தோசை, தேன்குடல், அதிரசம் போன்றவை இங்கு உணவாக முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக செய்யப்படுது. பால், சுக்கு வெந்நீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்வதாகும். உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் இங்கு செல்லக்கூடியதாகும். தினமும் நடைபெறும் இந்த பூஜையை கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. ஆதி காலத்தில் இந்த திருத்தலம் மணற்குன்றுகளாக சூழப்பட்டதாக அமைஞ்சிருக்கு. கால ஓட்டத்தில் மணற்குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறி விட்டது. கோவிலின் கோபுரம் இடது பக்கத்தில் மணல்மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாகும். இந்த கோவிலில் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு வடதுபுறத்தில் வள்ளி குகை இருக்குது. குழந்தை பேறு வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரே இருக்கக்கூடிய சந்தன மலையில் தொட்டில் கட்டினார் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் 24 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய கிணறு 4 கிணறு. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பின்னர் கடலில் குளிக்க வேண்டும். முருகப்பெருமான் சிவபெருமானின் அருளால் தோன்றியவர். பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர். மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராக முருகப்பெருமான் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெறவர். இங்கு உணர்ந்து விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாத திருவிழா மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தருவதாக சொல்லப்படுது. சூரசம்ஹாரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படும். அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்யறாங்க அர்ச்சகர். இந்த நிகழ்வினை சாயா அபிஷேகம் என்றும், சாயா என்றால் நிழல் என்றும் பொருள். போரிலிருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்கு செய்யும் பூஜையை முருகனே கண்டு மகிழ்ந்து குளிர்வதாக ஐதீகம். இத்துடன் சூரசம்ஹாரம் இனிதே நிறைவடையும். கந்த சஷ்டி விழாவின் பக்தர்கள் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று குளிர்வித்து மகிழ்ச்சி அடைவாங்க. வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதால் குரு பகவான் அருளை பெற விரும்புவோர் குரு திசையில் இறைவனை வணங்கி பலன் பெறலாம். ஜெயந்திநாதன் அருளால் இங்கு விளங்குவதால் முருகப்பெருமான வணங்குவோர் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்பது நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலில் ஏவல், பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதித்தவர் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் தீவினை நீங்கி பலன் பெறலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. முருகனுக்கு அறுபடை வீடுகள் என்று வழக்கமாக கூறப்படும் ஒரு வாக்கியமாகும். போர் வீரர்களின் குழுமத்தை படை என்று அழைப்பாங்க. முருகப்பெருமான் சூரனை அழிப்பதற்கு தனது போருடன் படை வீடுகளோடு தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் தலம். எனவே படை வீடு என அழைக்கப்படும் தகுதி திருச்செந்தூருக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தன்னை காண வரும் பக்தர்களுக்கு அனைத்து கஷ்டங்களையும் போக்கக்கூடிய முருகனின் ஆற்றுப்படுத்தும் வீடு 6 படை வீடுகளாக மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூரபத்மனா ஐப்பசி மாத சஷ்டி தினத்தில் முருகப்பெருமான் வதம் செய்ததால் இங்கு கந்த சஷ்டி விழா சூரசம்ஹாரம் மிக சிறப்பாக முறையில் கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுது. கந்த சஷ்டி விழாவின் பொழுது இங்கு மக்களின் நன்மைக்காக சஷ்டி யாகம் செய்யப்படுவது சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.